நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை. லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் அசிசி நகருக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள் மற்றும் செய்திகள். திரிகடுக்கம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அசிசி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள். ஆகஸ்ட் 6 வியாழனன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அசிசி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக தேவதூதர்களின் புனித மரியா பேராலயத்திற்கு சென்றார். அப்பேராலயத்தில் இடம்பெற்ற கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் 2026 என்ற பிரான்சிஸ்கன் இளையோர் சந்திப்பின் நிறைவு திருப்பலியை இளைஞர்களுடன் இணைந்து நிறைவேற்றினார். அந்த திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவரின் உருமாற்ற திருவிழா ஒளியின் மறைபொருளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியால் நிறைந்த நமது இந்த சந்திப்பை அது மேலும் செழுமைப்படுத்துவதோடு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றிய ஆழமான கேள்விகளையும் நம்முன் எழுப்புகிறது. இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கும் இருளுக்கும் அமைதிக்கும் வார்த்தைகளுக்கும் வியப்புக்கும் புரிந்து கொள்ளாமைக்கும் இடையிலான முரண்பாட்டை நாம் காண்கிறோம். இன்று நாம் அசிசியில் இருக்கிறோம். பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற திருப்பயணிகள் வந்து சென்ற இந்த நகரம் மனித வாழ்க்கை புதிய வடிவம் பெற முடியும், ஒளியை பரப்ப முடியும், உலகை குணப்படுத்த முடியும் என்று அதன் ஒவ்வொரு மூலையிலும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்குதான் புனித பிரான்சிஸ், புனித கிளாரா, பின்னர் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கை மாற்றம் தொடங்கியது. அவர்கள் நற்செய்தியை எந்த விளக்கங்களும் சேர்க்காமல் அதன் எளிமையிலேயே ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது இயேசுவின் வாழ்க்கை அவர்களுக்குள் புதிதாக மலரத் தொடங்கியது. வரலாறு எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதையும் நாமே எந்த வழியில் பயணிக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்வதற்காகவே நாம் இங்கு வந்திருக்கிறோம். நற்செய்தி நமக்கு காட்டுவது என்னவென்றால், வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டறிய முடியும், பயணிக்க வேண்டிய பாதையை பார்க்க முடியும் என்பதே. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரைப் போல நாமும் தனியே அழைத்து செல்லப்பட்டுள்ளோம். இயேசு நம்மோடு இருக்கிறார். முக்கியமானது அவரது பிரசன்னமே. அந்த மாலையில் திருத்தூதர்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தனர். அவர் தமது எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த பேச்சு அவர்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது. 16ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வசனங்களில் கூறுவது போல, 6 நாட்களுக்கு முன்பு சிலுவையை பற்றி வெளிப்படையாக பேசியதற்காக பேதுரு ஆண்டவரிடம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஏனெனில் மெசியாவுக்குரிய மகிமையையும் ஒருவேளை தனக்கும் கிடைக்கக்கூடிய மகிமையையும் அவர் எதிர்பார்த்திருந்தார். எதிர்ப்புகள், துன்பங்கள், ஆபத்துகள் குறித்து அவர் சிந்திக்கவில்லை. அதைவிட உண்மையான மகிமை என்றால் என்ன என்ற கேள்வியையும் அவர் எழுப்பவில்லை. இப்போது இயேசுவின் உருமாற்றத்தில் இறைவனே தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். அந்த மகிமை பாதுகாக்கும் அரவணைக்கும் மேகத்தின் வடிவில் வெளிப்படுத்துகிறது. அந்த மகிமை பாதுகாக்கும் அரவணைக்கும் மேகத்தின் வடிவில் வெளிப்படுகிறது. அவர் தமது மகனை நமக்கு காட்டி இவருக்கு செவிசாயுங்கள் என்று அழைக்கிறார். அவரை பின்பற்றி ஒன்றாக நடப்பதில்தான் கண்டறியப்படுகிறது. அந்த பாதையின் அழகு புதிய பரிமாணத்தையும் இதுவரை அனுபவிக்காத ஆழத்தையும் பெறுகிறது. அதனால் பேதுரு அந்த அனுபவத்தை நீட்டிக்க விரும்புகிறார். அவர் பெருந்தன்மையுடன் இயேசுவுக்கும் மோசேக்கும் எலியாவுக்கும் 3 கூடாரங்களை கட்ட முன்வருகிறார்.
அந்த உரையாடல் தொடர வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. ஆனால் அந்த உரையாடலை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களாக அல்ல, அதற்குள் நாமும் நுழைய வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து திருவிவிலியத்தை வாசிக்கவும், நமது காலத்தின் நிகழ்வுகளை அவரது ஒளியில் புரிந்து கொள்ளவும், அவர் காட்டும் வழியில் முடிவுகளை எடுக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். மனச்சோர்வையும் அச்சத்தையும் சொல்வதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். திருத்தூதர்களை தடுத்து வைத்த சந்தேகங்களைப் போலவே நம்மை தடுத்து நிறுத்தும் சந்தேகங்களையும் அகற்றுவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். இயேசு நம்மை தமது வரலாற்றில் பங்கேற்க அழைக்கிறார். அதன் மூலம் மனிதகுல வரலாற்றில் புதிய பக்கங்களை எழுதுமாறு அழைக்கிறார். அவருடைய முகம் சூரியனைப் போல ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளியைப் போல வெண்மையாயின என்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17:2 கூறுவதை கேட்கும்போது, உயிர்த்தெழுந்த காலையின் அந்த முதல் விடியலை நாம் நினைவு கூறுகிறோம். அப்போது ஆண்டவரின் தூதர் கல்லறையை மூடியிருந்த கல்லை உருட்டி அகற்றி உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அறிவித்தார். அவருடைய தோற்றம் மின்னலைப் போலவும் ஆடை பனியைப் போல வெண்மையாகவும் இருந்தது. அது ஒரு புதிய நாளின் ஒளியாகும். அந்த ஒளியை நோக்கி நாம் ஈர்க்கப்படுகிறோம். இருப்பினும் இருள் இன்னும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. சில நேரங்களில் அது நமது உள்ளங்களிலும் குடிகொள்கிறது. புனித பிரான்சிஸ், புனித கிளாரா போன்ற புனிதர்களின் வாழ்விலும், தீமைக்கு நன்மையால் பதிலளித்த எண்ணற்ற சகோதர சகோதரிகளின் வாழ்விலும் அந்த விடியலின் ஒளியை நாம் காண்கிறோம். நாம் ஒருபோதும் தனிமையில் இல்லை. கடந்த சில நாட்களில் இதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவரையொருவர் சந்தித்தீர்கள், ஒருவரையொருவர் கவனமாக கேட்டீர்கள். ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கும் குரல்களின் ஆரவாரத்தை தாண்டி உண்மையான உரையாடலின் கலையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இன்று தந்தையோடும் தமக்கு முன்னோடிகளாக இருந்த மோசே மற்றும் எலியாவோடும் தமது காலத்து சீடர்களோடும் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே உருமாற்றம் பெற்ற இயேசுவை நாம் தியானிக்கிறோம். இதனை கேட்டு உணர்தலும் இறைத்திருவுளத்தை அறிந்து முடிவெடுப்பதுமான பயணத்திற்குள் நம்மை அழைத்து செல்லவே திரு அவை உள்ளது. நாம் யாருக்காக வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் சமூகமே திரு அவையாகும். இறைவனின் குரலை பகுத்தறிய நாம் கற்றுக்கொள்ளும் இடம் திரு அவையாகும். அந்த குரல் ஒருபோதும் நமது தனிப்பட்ட கருத்துக்களுடன் முழுமையாக ஒத்துப்போகாது. இயேசுவை பின்பற்ற துணியும் அனைவரையும் தைரியமுள்ளவர்களாகவும் புதிய வழிகளை உருவாக்குபவர்களாகவும் மாற்றும் தூய ஆவியாருக்கு கீழ்ப்படிய திரு அவை நம்மை அழைக்கிறது. நாம் இயேசுவிடமிருந்தும் ஒருவரிடமிருந்தும் ஒருவர் பிரிந்து செல்லும் போது நமது வாழ்வு தனது உண்மையான அழகை இழக்கிறது. ஆனால் வாழ்வளிக்கும் உறவுகளின் வழியாகவும் இறையழைப்பின் வழியாகவும் நாம் மீண்டும் உருமாற்றம் பெறுகிறோம். நீங்கள் வளர்க்கப்பட்டுள்ள பிரான்சிஸ்கன் ஆன்மீகம் இறைவனோடும் அவரது படைப்புகள் அனைத்தோடும் உள்ள அடிப்படை உறவுகளை மீண்டும் நிலைநிறுத்துவதில் மிகவும் விழிப்புணர்வுடைய ஆன்மீக மரபுகளில் ஒன்றாகும். இன்று முன்பை விட அதிகமாக இந்த ஒன்றிணைந்த பயணமும் நல்லிணக்கமும் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டியவை. இதனை முன்னிட்டு எனது முதல் திருமடலின் தொடக்கத்தில் நான் எழுதியிருந்ததை நினைவு கூற விரும்புகிறேன். ஒவ்வொரு தலைமுறையும் தங்களுக்குரிய காலத்தை வடிவமைக்கும் பொறுப்பை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மனிதரின் மாண்பும் பாதுகாக்கப்படும், நீதி வளர்க்கப்படும், சகோதரத்துவம் சாத்தியமாகும் ஒரு இடமாக வரலாற்றை மாற்ற வேண்டும். ஆனால் ஒவ்வொரு காலமும் மனிதமற்றதான மேலும் அநீதியான உலகத்தை உருவாக்கும் ஆபத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. மனித குலம் தனது உண்மையான அடையாளத்தை இழக்கும் ஆபத்தில் இருக்கும் போதெல்லாம் நாம் கிறிஸ்தவர்கள் மனிதரான இறைவனை நோக்கி மனிதரான இறைவனை நோக்கி நமது பார்வையை உயர்த்துகிறோம். ஏனெனில் வாக்கு மனித உருவெடுத்த மறைபொருளில்தான் மனித வாழ்வின் உண்மையான அர்த்தமும் இரகசியமும் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துவில் மனித குலத்தின் மகத்துவம் முழுமையாக வெளிப்படுகிறது. அவரே வழி, உண்மை, வாழ்வு,
ஒவ்வொருவருக்கும் தமது நிறைவை நோக்கி வளர்வதற்கான பாதையை அவர் திறந்து வைக்கிறார். புனித பிரான்சிஸின் மறைவுக்கு 8 நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் அவர் இன்னும் நம்மை தம்மிடம் ஈர்த்து கொண்டிருப்பதற்கான காரணம், இயேசுவின் வழியோடு இன்னும் ஆழமாக ஒத்துப்போகும் புதிய பாதையை கண்டறிவதற்காக பழக்கமான வாழ்க்கை முறையை துறக்க துணிந்த அவரது மனித மாண்பின் மகத்துவமே ஆகும். பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ மரபை கொண்டிருந்த அசிசி போன்ற ஒரு நகரில் கூட அவர் மேற்கொண்ட இந்த தேர்வு ஒரு புரட்சிகரமான செயலாகவே தோன்றியது. புனித கிளாராவின் தேர்வு இன்னும் வியப்புக்குரியது. பிரான்சிஸை போல வாழவும், அந்த சகோதரர்களைப் போல ஒரு பெண்ணாக முழு சுதந்திரத்துடன் வாழவும் அவர் விரும்பினார். இதுவே கிறிஸ்தவத்தின் ஆற்றல். அந்த தொடக்கத்தின் ஆற்றலும் வரலாற்றில் மீண்டும் மீண்டும் தோன்றும் புதிய தொடக்கங்களின் ஆற்றலும் இதுவே. அன்பிற்குரிய இளைஞர்களே, இன்று ஐரோப்பாவும் உலகம் முழுவதும் உங்களை புதிய புனிதர்களாக உருவாக்க அழைக்கிறது. நற்செய்தியின் வார்த்தையை முழு மனதுடன் நம்புவதற்கு அஞ்சாதீர்கள். இயேசு கிறிஸ்து அளிக்கும் சுதந்திரத்தில் முழுமையான மனிதர்களாக வளருங்கள். சகோதரி வறுமையை மகிழ்ச்சியுடன் தழுவிக் கொள்ளுங்கள். உங்கள் இந்த சந்திப்பின் தலைப்பான கோ என்பது வெறும் ஒரு கோஷம் அல்ல, அது ஒரு மறைப்பணிக்கான அனுப்புதலாகும். நாம் எந்த வரைபடமும் இல்லாத பாதைகளில் பயணிக்க அனுப்பப்படுகிறோம். ஏனெனில் அந்த பாதைகள் மனித இதயத்திற்கு செவிசாய்ப்பதாலும் தூய ஆவியாருக்கு கீழ்ப்படிவதாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்ற இடங்களிலெல்லாம் அவரை பின்பற்றுவதாலும் உருவாகின்றன. செல்லுங்கள். இன்னும் சிறப்பாக சொல்வதானால், வாருங்கள், நாம் ஒன்றாக செல்வோம். சிலரின் அநீதியும் அகந்தையும் எண்ணற்ற இறைமக்களின் மாண்பையும் கனவுகளையும் பறித்து கொண்டிருக்கும் விளிம்பு நிலைகளுக்கு செல்வோம். புனித பிரான்சிஸின் தூண்டுதலால் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு விடுத்த எச்சரிக்கையை நினைவு கூறுவோம். ஆண்டவரின் காயங்களை தொலைவில் வைத்துக் கொண்டு வாழும் கிறிஸ்தவர்களாக நாம் மாறிவிடும் சோதனையை தவிர்க்க வேண்டும். மனித துயரத்தை தொட்டு உணரவும், துன்புறும் மனிதர்களின் வேதனையால் காயப்பட்ட உடல்நிலையை தொடவும் இயேசு விரும்புகிறார். பிறரின் வேதனையால் காயப்பட்ட உடலை தொட அவர் நம்மை அழைக்கிறார். மனித துன்பங்களின் சுழலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் தனிப்பட்ட அல்ல குழு பாதுகாப்பு வலயங்களை தேடுவதை நிறுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். புனித பிரான்சிஸுக்கு நிகழ்ந்ததைப் போல நம்மை நெருக்கமாக அறிந்தவர்கள் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் அதிகார மனப்பான்மையை மையமாக கொண்ட கலாச்சாரத்திலிருந்து விடுபடுவதும், மனிதர்களுக்கிடையே பிரிவினையை உருவாக்கும் சுவர்களை இடித்தழிப்பதிலும், நமது குடும்பங்களையோ நமது ஊர்களையோ நமது மரபுகளையோ காட்டிக் கொடுப்பதல்ல, மாறாக பயமும் அறியாமையும் உருவாக்கிய போலி எதிரிகளிடமிருந்தும் மனிதர்கள் தங்கள் குறுகிய எண்ணங்களை உலகின் மீது திணிக்க முயலும் வன்முறையிலிருந்தும் அவற்றை விடுவிப்பதாகும். இறைவனை நம்புவது என்பது புனித பிரான்சிஸும் புனித கிளாராவும் கண்டறிந்ததைப் போல சகோதரர் சகோதரிகளால் நிரம்பிய உலகை மீண்டும் கண்டறிவதாகும். அந்த உலகம் சுரண்டப்பட வேண்டியதோ ஆதிக்கம் செலுத்தப்பட வேண்டியதோ அல்ல. அது அன்புடன் பாதுகாக்கப்படவும் பணிவோடு பணியாற்றப்படவும் வேண்டிய உலகாகும். அது பயந்து காக்கப்பட வேண்டிய உலகல்ல, அன்போடு அரவணைக்கப்பட வேண்டிய உலகாகும். அன்பிற்குரிய இளைஞர்களே, அன்பின் நாகரிகத்தை உருவாக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதன் முதல் அடையாளங்களை தன்னலமற்ற அர்ப்பணிப்பின் எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளில் நீங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி இன்னும் மரணம் சூழ்ந்த மிக கொடூரமான சூழல்களில் கூட வாழ்வுக்காக அர்ப்பணித்து உழைக்கும் அமைதியின் பணியாளர்களைப் போல நீங்களும் உலகை மாற்றுபவர்களாக இருங்கள். உங்களிடம் உள்ள மனித மாண்பின் சிறந்த ஆற்றல்கள் அனைத்தையும் ஒன்றிணையுங்கள். உங்கள் கல்வி, உங்கள் திறமைகள், உங்கள் உழைப்பு, உங்கள் நட்புகள், உங்கள் அன்பு, உங்கள் ஜெபம், இவை அனைத்தையும் இணைத்து புதிய பிரான்சிஸின் கனவை பல்வேறு வழிகளில் உயிர்ப்பியுங்கள். அசிசியில் நீங்கள் கழித்த இந்த நாட்கள் உங்கள் நினைவில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இங்கிருந்து நீங்கள் ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளுக்கு திரும்பிச் செல்லும் போது அது உருமாற்ற மாலையிலிருந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோர் கீழிறங்கிய அனுபவத்தைப் போல அமையட்டும். உங்கள் இல்லங்களுக்கு திரும்பும் இந்த பயணம்
ஆழ்ந்த சிந்தனையுடனும் எதிர்காலத்தை நோக்கிய நம்பிக்கையுடனும் இயேசு கிறிஸ்துவுக்கான உறுதியான அர்ப்பணிப்புடனும் அமையட்டும். ஆண்டவர் உங்களை நம்புகிறார். அவர் உங்களை சார்ந்திருக்கிறார். அவர் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். செய்திகள். 2026 ஆண்டு நவம்பர் மாதத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உருகுவே, அர்ஜென்டினா மற்றும் பெரு ஆகிய நாடுகளுக்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளதாக திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 6 முதல் 17ஆம் நாள் வரை நடைபெறவுள்ள இப்பயணத்தில் நவம்பர் 6 முதல் 8 வரை உருகுவேயின் மொண்டிவீடியோ, பாய்சந்து மற்றும் புளோரிடா நகரங்களுக்கும், நவம்பர் 8 முதல் 11 வரை அர்ஜென்டினாவின் புவனஸ் ஐரஸ், கோர்தோபா மற்றும் லூகான் நகரங்களுக்கும், நவம்பர் 11 முதல் 17 வரை பெருவின் லீமா, சிக்கலாயோ, குஸ்கோ மற்றும் புகழ்பா நகரங்களுக்கும் திருத்தந்தை பயணம் மேற்கொள்வார். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் மிக குறைந்த கத்தோலிக்க மக்கள் தொகையை கொண்ட நாடான உருகுவேயில் மொத்த மக்கள் தொகையில் 36 விழுக்காடு மட்டுமே கத்தோலிக்கர்கள் உள்ளனர். அர்ஜென்டினா மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தாய்நாடாகும். புவனஸ் ஐரஸை சேர்ந்த அவருக்கு தனது 12 ஆண்டு திருத்தந்தை பணிக்காலத்தில் தாய்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பெருநாடு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மறைப்பணியுடன் நெருங்கிய தொடர்புடைய நாடாகும். 1980களில் மறைப்பணியாளராக அந்நாட்டிற்கு முதலில் சென்ற அவர் பின்னர் ஆயராக பணியாற்றியதோடு பெருநாட்டின் குடியுரிமையையும் பெற்றார். மொசாம்பிக் நாட்டின் சாய்சாய் மறைமாவட்டத்தின் ஓய்வு பெற்ற ஆயரும் கர்தினாலுமான ஜூலியோ டுவார்டே லங்கா அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் நாள் 98 வயதில் காலமானதை அடுத்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மொசாம்பிக்கின் சாய்சாய் மறைமாவட்டத்தின் திருத்தந்தை நிர்வாகி பேராயர் பிரான்சிஸ்கோ சிமோயோ அவர்களுக்கு அனுப்பிய தந்தி செய்தியில், மொசாம்பிக் ஆயர்கள், மறைந்த கர்தினாலின் குடும்பத்தினர், அவர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய மறைமாவட்ட மக்கள் மற்றும் துயருறும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் தனது ஆன்மீக நெருக்கத்தையும் ஆழ்ந்த களையும் திருத்தந்தை தெரிவித்துள்ளார். மேலும் கர்தினால் லங்கா அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள பணியாளராக எளிமை, ஆர்வம் மற்றும் விடாமுயற்சியுடன் தமக்கு ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை வழிநடத்தினார் என்றும், சிரமங்களால் மனம் தளராமல் அவற்றை நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளாகவே அவர் கருதினார் என்று திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். மொசாம்பிக் மக்களிடையே அமைதி, ஒப்புரவு மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் நோக்கில் அமைதியின் நற்செய்தியை அறிவிப்பதில் கர்தினால் லங்கா அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதை திருத்தந்தை அவர்கள் தமது இரங்கல் செய்தியில் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தியுள்ளார். ஒரு அமெரிக்க டாலரும் ஊக்கமளிக்கும் ஒரு சிறிய செய்தி குறிப்பும் ஒரு மனிதனின் வாழ்க்கையையும் அதன் வழியாக ஒரு நாட்டின் தொலைதூர கிராமங்களின் ஆன்மீக பயணத்தையும் எப்படி மாற்ற முடியும் என்பதற்கு இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது. இந்தோனேஷியாவில் செயல்பட்டு வரும் கடவுளின் திராட்சை தோட்டம் என பொருள்படும் வினியா டே என்ற கத்தோலிக்க இறைமக்கள் அமைப்பின் நிறுவனரான ஆல்பர்ட் கிரிகோரி டான் அவர்கள் தனது இறைப்பணியை முற்றிலும் கைவிட தயாராக இருந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக அவருக்கு $1 பரிசாக கிடைத்தது. கடவுளின் மீது ஆழமான நம்பிக்கை வைப்பதற்கும் திரு அவைக்கு தொடர்ந்து சோர்வின்றி சேவை செய்வதற்கும் அந்த சிறு பரிசு அவருக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்தது. அந்த நிகழ்வு நடந்து தற்போது 10 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இன்று வினியா டே அமைப்பு தனது ஜலாகாசி என்ற பொதுமக்களிடம் நிதி திரட்டும் தளத்தின் மூலமாக இந்தோனேஷியா முழுவதும் உள்ள பல்வேறு தொலைதூர கத்தோலிக்க சமூகங்களில் 219 கோயில்கள் மற்றும் சிற்றாலயங்களை கட்டி ஒரு மாபெரும் சாதனையை படைத்துள்ளது. உண்மையான மறைத்தூது பணி என்பது வெறுமனே கட்டிடங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, மாறாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு மற்றும் மிகவும் வலுவான சமூகங்களை உருவாக்குவதுதான் என்று ஆல்பர்ட் கிரிகோரி அவர்கள் உறுதியாக நம்புகிறார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.